வணக்கம் நேயர்களே. இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாட்டினுடைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாக உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். ஊடகங்கள் பல வகையான தகவல்களை, பல வகையான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலைமையை, பொருளாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டிய தரப்பினர் பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம், இந்த விடயம் சம்பந்தமாக அவதானம் செலுத்துவதை குறைத்து தங்களுடைய கட்சி சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து அது சம்பந்தமான விவாதங்களை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தில் அமளி துமளியை ஏற்படுத்தி காலத்தை இழுத்தடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் யாப்பு ரீதியாக, சட்ட ரீதியாக என்ன மாதிரியான இந்த அணுகல்களை இந்த பிரச்சனை சம்பந்தமாக அணுக முடியும், நடவடிக்கைகள் எடுக்க முடியும் போன்ற பல விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியானது தற்பொழுது அரசியல் நெருக்கடியாக மாறி இருக்கிறது. இந்த நெருக்கடி சூழ்நிலையை மாற்றுவதற்கு அல்லது இதனை தீர்ப்பதற்கு யாப்பு ரீதியாக என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன, யாப்பு ரீதியான என்னென்ன அதிகாரங்கள், ஏற்பாடுகள் இருக்கின்றன என்பதை சற்று விளக்கமாக சொல்லுங்கள். சட்ட ரீதியாக தீர்த்து கொள்வது என்று சொன்னால், நாங்கள் அரசியல் அமைப்பில் இதுக்கான தீர்வுகள் இருக்கா என்று தேடுவது தான் ஒன்று. ஆனால் எங்களுடைய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால், உண்மையில இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1948ஆம் ஆண்டு சோல்பரி அரசியலமைப்பு வந்து, பிறகு 72ஆம் ஆண்டில் முதலாவது குடியரசு அரசியலமைப்பு வந்து, இப்பொழுது உள்ள அரசியலமைப்பு 1978ஆம் ஆண்டு வந்த அரசியலமைப்பு. இது பல தடவைகள் திருத்தப்பட்டது. இப்பொழுது 20வது திருத்தம் இருக்கிறது. ஆனால் இந்த திருத்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா, இந்த அரசியலமைப்போ அந்த திருத்தங்களோ நாட்டினுடைய அல்லது மக்களுடைய நன்மைக்காக வந்த திருத்தங்கள் என்பதை விட அதிகமான திருத்தங்கள் ஆட்சியில் இருப்பவர்களுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை தக்க வைப்பதற்கும் பாதுகாப்பதற்காக வந்த திருத்தங்கள் தான் அதிகம். அப்போ இப்படியான ஒரு அரசியலமைப்பை வைத்துக்கொண்டு இன்று உள்ள இந்த சூழ்நிலைக்கு தீர்வு காண்பது என்பது உண்மையில் ஒரு கடினமான ஒன்று. ஏனென்று சொன்னால், இன்று இந்த அரசியலமைப்பை பொறுத்தமட்டில் இங்கே முக்கியமாக 2 விடயங்கள் பேசப்படுது. ஒன்று, ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்பது. 2வது, பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பது. 3வது, இலங்கையில் இருக்கிற இந்த அரசியல் முறைமை மாற்றப்பட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாமல் போய் மீண்டும் பழைய பாராளுமன்ற முறைமைக்கு செல்ல வேண்டும் என்பது. அப்போ இப்படியான விடயங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தீர்வு அரசியலமைப்பில் இருக்குது என்பதை பார்ப்பதன் மூலம்தான் நாங்கள் இன்று உள்ள இந்த சட்ட ரீதியான பிரச்சனையை கையாள முடியும். தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக இலங்கையில் இந்த பிரச்சனையானது 2 தரப்புக்கு இடையிலான ஒரு போட்டித்தன்மையை கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக ஜனாதிபதி தான் பதவி விலக வேண்டும் என்று பிரதமர் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே போல பிரதமர் பதவி விலக வேண்டும், அதனூடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும், சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியும் போன்ற கருத்துக்களை, போன்ற விடயங்களை ஜனாதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுவதாகவும் அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் இன்னொரு தகவல் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தில் பிரதமரை பதவி விலகுங்கள் என்று நேரடியாக சொல்லவில்லை என்ற தகவல் கூட இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதியால் பிரதமரை பதவி நீக்கக்கூடிய அதிகாரம் தற்போதைய யாப்பில் இருக்கிறதா? இது ஒரு நல்லதொரு கேள்வி. உண்மையில இந்த அரசியலமைப்பை பொறுத்த மட்டும் நான் அண்மையில வந்த திருத்தங்கள் என்றா 19வது திருத்தமும் 20வது திருத்தமும். இந்த அரசியலமைப்புக்கு வந்த இந்த 19வது திருத்தத்தின்படி ஜனாதிபதிக்கு பிரதமரை பதவி அகற்றுவதற்கான அதிகாரம் இருக்கவில்லை. ஆனால் 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஜனாதிபதி விரும்பினால் பிரதமரை பதவி அகற்ற முடியும். அந்த அதிகாரம் இன்று ஜனாதிபதிக்கு இருக்கிறது. அதே போன்று பாராளுமன்றத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும், அதாவது பிரதமரை பதவி அகற்ற வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தால் முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த அரசியலமைப்புக்கு வந்த திருத்தங்களும் பின்னர் இப்பொழுதுள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டார். அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில், இப்போ நான் இங்கே சொல்வது ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை அல்ல, அரசாங்கத்துக்கு எதிரான, அவ்வாறு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால், அவ்வாறு ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகிற பொழுது அது சாதாரண பெரும்பான்மையில நிறைவேற்றினால் போதும். என்னை பொறுத்த மட்டும் நான் இன்றைக்குள்ள நிலைமையில நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், நாங்கள் பின்னர் பார்ப்போம். 3-2 பெரும்பான்மை தேவைப்படுகிற விடயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் பின்னர் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு சாதாரண பெரும்பான்மை, அதாவது 113 அங்கத்தவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பது முக்கியமான ஒரு வினா. அவ்வாறு சாதாரண பெரும்பான்மை இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அப்பொழுது
பிரதமர் பதவி இழப்பார். பிரதமர் மாத்திரமல்ல, பிரதமரோட சேர்ந்து அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள், மற்ற ஏனைய அமைச்சர்கள் எல்லோருமே பதவி இழப்பார்கள். அப்போ எனவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சி 113 அங்கத்தவர்களை எடுத்து தன்னுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபித்து 3/2 தேவையில் அவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பிரதமரை பதவி விலக்க முடியும். பிரதமரை பதவி விலக்கிற பொழுது பிரதமர் மாத்திரமல்ல, பிரதமரோடு சேர்ந்து அமைச்சரவையில் உள்ளவர்களும் அமைச்சர்கள் மாத்திரமல்ல ஏனைய அமைச்சர்கள் எல்லோருமே பதவி விலகியவர்களாக ஆவார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டதற்கு பிறகு பிரதமர் பதவி விலக நேரும். அவருடன் சேர்ந்து அமைச்சரவையும் பதவி விலகும். அப்படி விலகியதற்கு பிறகு, அதாவது பிரதமர் பதவி விலகியதற்கு பிறகு மீண்டும் இதே அரசாங்கம், இதே கட்சியை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆட்சி அமைக்குமாக இருந்தால், ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில், அதாவது பதவி நீக்கப்பட்ட அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சர்களாக பதவி ஏற்பதற்கு ஏதேனும் தடைகள் இருக்கின்றனவா? இப்போ இங்கே என்னென்னு சொன்னால், இந்த அரசியலமைப்பை எடுத்து பார்த்தா, இப்போ நான் சொன்னது போல பிரதமரும் அமைச்சர்களும் பதவி விலகுகிற சூழ்நிலையில் என்ன நடக்குமெண்டா, ஜனாதிபதி புதிதாக பிரதமரையும் அல்லது அமைச்சர்களையும், புதிதாக பிரதமரையும் அமைச்சர்களையும் நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவ்வாறு இதை ரெண்டாக பார்க்க வேண்டும். ஒன்று ஜனாதிபதி பிரதமரை பதவி விலக்கிறது ஒன்று, மற்றது நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற, அதாவது பெரும்பான்மை தீர்மானம் மூலம் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து, அதாவது பிரதமரும் பதவி விலக்கப்பட்டார், அமைச்சர்களும் பதவி விலக்கப்பட்டார்கள். மீள இனி பிரதமரையும் அமைச்சர்களையும் நியமிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஜனாதிபதி தான் விரும்புகிற ஒருவரை பிரதமராக நியமிக்க முடியுமோன்று. அவ்வாறு நியமிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், பாராளுமன்றத்தின் செல்வாக்கு எவர் பெற்றிருக்கிறாரோ அவரைத்தான் ஜனாதிபதி பிரதமராக நியமிக்க வேண்டும். அப்போ இங்கே என்ன சூழ்நிலை எழலாம் என்றால், அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதவி விலக்கப்பட்டால் மீண்டும் அவரை பதவி அமர்த்துகிற பொழுது, அதாவது பிரதமராக பதவியில் அமர்த்துகிற பொழுது அங்கே ஒரு சிக்கல் எழலாம். அதாவது பதவி விலக்கப்பட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் தனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு மீண்டும் காட்ட முடியுமா இருந்தால் அவரை நியமிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. அவ்வாறு இல்லாத போது அவரை, அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒருவரைத்தான் பிரதமராக நியமிக்க வேண்டும். அதே நேரம் இந்த அமைச்சர்களை நியமிக்கிறது தொடர்பில் இந்த 19வது திருத்தம் 20வது திருத்தத்தால் திருத்தப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. தான் விரும்பிய அமைச்சுகளை தீர்மானிக்கலாம், விரும்பியவர்களை அமைச்சர்களை நியமிக்கலாம். அவர் நியமிக்கிற பொழுது கூட ஜனாதிபதி தன் விருப்பத்தில் நியமிக்கலாம் தான் விரும்பியவர்களை. அது மாத்திரமில்லை, இந்த இடத்துல இன்னொன்றை சொல்ல வேணும் என்னென்னா, இந்த 19வது திருத்தம் வந்த நேரம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த ஜனாதிபதி அமைச்சு பொறுப்புகளை எடுக்க முடியாது என்று. அதாவது அப்பொழுது இருந்த ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேனா அவர் அப்பொழுது இருந்த ஜனாதிபதி மாத்திரம் சில பொறுப்புகளை வச்சிருக்கலாம். அதாவது மகாவலி அபிவிருத்தி, சுற்றாடல் மற்ற தேசிய பாதுகாப்பு. ஆனால் இனி வருகிற ஜனாதிபதி எவரும் அமைச்சு பொறுப்பை எடுக்க முடியாது என்று தான் 19வது திருத்தத்தில் போட்டார்கள். ஆனபடியால் தான் இப்பொழுதுள்ள ஜனாதிபதி பதவிக்கு வந்த நேரம் அமைச்சு பொறுப்புகளை அவரால் உடனடியாக எடுக்க முடியலை. ஆனால் இப்போ 20வது திருத்தம் திருத்தப்பட்ட பின்னர் ஜனாதிபதி கூட தனக்கு விரும்புகிற அமைச்சு பொறுப்புகளை தான் எடுக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கு விடை என்னவென்று சொன்னால், பிரதமரை நியமிக்கிற பொழுது அவர் பாராளுமன்றத்தில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கணும். அமைச்சர்களை நியமிக்கும் போது ஜனாதிபதி தீர்மானிக்கலாம், தான் விரும்பின அமைச்சர்களையும் தீர்மானிக்கலாம், தான் விரும்பினவர்களை அமைச்சர்களாகவும் நியமிக்கலாம். அதே தானும் முக்கியமான அமைச்சு பொறுப்புகளை தன் கையில் எடுத்துக்கொள்ளலாம். நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார், தற்போதைய சூழ்நிலையில் நாட்டை பொறுப்பேற்க மாட்டேன் என்று, அதாவது அரசாங்கத்தை பொறுப்பேற்க மாட்டேன் என்று. பாராளுமன்றத்தில் அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு நான் ஒன்றும் முற்றாள் அல்ல என்ற ரீதியிலான கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலையில், அதாவது யாருமே நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் பிரதமர் பதவி நீக்கப்படுகிறார், அதனை அடுத்து ஒரு புதிய பிரதமரை உருவாக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆளும் கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கலாம், இரண்டு தரப்புமே பாராளுமன்றத்தினால் ஒரு பிரதமரை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் அது எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கும்? அப்படி என்று வரைக்கும் இப்போ இங்கே இப்போ இவர்கள் கொண்டு வர்ற தீர்மானம் என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இதில் 2-3 பிரச்சனை வரலாம். இன்னொரு சொல்லப்படுகிறது, ஜனாதிபதிக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம் என்று சொல்லினோம். இப்போ ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதன் மூலம் அங்கே ஒன்றும் நடக்காது.
ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசியலமைப்பில் நாங்கள் பின்னுக்கு அதை பற்றி நாங்கள் பார்ப்போம், எவ்வாறு ஜனாதிபதியை பாராளுமன்றம் பதவி விலக்கலாம் என்பதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நான் விடை சொல்வதாக இருந்தால், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு வெறுமனே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அங்கே வேண்டுமென்று சொன்னால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை அங்கே கொடுக்கலாமே ஒழிய அதுக்காக ஜனாதிபதி பதவி விலகப்பட மாட்டார். ஜனாதிபதி தொடர்ந்தும் பதவியில் இருப்பார். ஏனென்று சொன்னால் சாதாரண பெரும்பான்மை மூலம் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் பாராளுமன்றம் ஜனாதிபதியை பதவி விலக்க முடியாது. சாதாரண பெரும்பான்மை மூலம் அதனுடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வருகிற பொழுது, அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வந்தால் பிரதமர் பதவி விலகுவார். ஆனால் ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் அங்கே ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் இல்லை, அதுக்கு சட்டத்தில் இடமில்லை. அப்போ இவ்வாறான சூழ்நிலையில் இந்த இடைக்கால அரசாங்கம் என்றதை பற்றி இன்றைக்கு எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், அதை பற்றி நீங்களும் கேட்டீர்கள். உண்மையில் எங்களுடைய அரசியலமைப்பில் இடைக்கால அரசாங்கம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஆக அரசியலமைப்பில் என்ன இருக்குன்னு சொன்னால் தேசிய அரசாங்கம் என்று இருக்குது. இப்போ தேசிய அரசாங்கம் என்று வரைக்கும் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி, அரசியல் கட்சியாக இருக்கலாம் அல்லது சுதந்திர குழுவாக இருக்கலாம், அந்த கட்சி ஏனைய கட்சிகளோட எத்தனை கட்சி செய்கிற வேணும்னு சொல்லல சேர்ந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்கலாம். அப்போ அவ்வாறு அமைக்கிற பொழுது அங்கே என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது அரசியலமைப்பில் 30 பேர் தான் அமைச்சர்களாக இருக்கலாம், 40 பேர் அமைச்சர் அந்தஸ்து இல்லாத அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் தேசிய அரசாங்கத்தை அப்படி அமைக்கிற பொழுது எத்தனை அமைச்சர்கள் தங்களுக்கு இருக்க வேணும் என்றதை பாராளுமன்றம் தீர்மானிக்கலாம். அது 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், அது தேசிய அரசாங்கம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட இந்த இடைக்கால அரசாங்கம் என்று வருகிற பொழுது உண்மையில் இடைக்கால அரசாங்கம் என்று ஒரு ஏற்பாடு இல்லை. ஆனால் அது எப்போ சாத்தியமாகும் என்ற இப்போ பலரும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போ சாத்தியமாகும் என்று சொன்னால், ஒன்றில் ஜனாதிபதி பிரதமரை பதவி விலக்கலாம், அல்லது பிரதமருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றலாம். அப்போ அந்த இடத்துல பிரதமர் பதவி விலக்குவார். ஆனால் பதவி விலகினால் இனி புதுசாக பிரதமரையும் அமைச்சர்களையும் நியமிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்போ இந்த கட்சிகள் தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்களாக இருந்தால் அவர்கள் சொல்லலாம் ஜனாதிபதியிடம், நீங்கள் இவரை பிரதமராக நியமிங்கள், இந்த கட்சியிலிருந்து இவரை அமைச்சராக நியமிங்கள், இந்த கட்சியிலிருந்து இவரை அமைச்சராக நியமிங்கள். சிலவளை வச்சுக்கொள்வோம், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளியில் யாராவது இருக்கணும், அவர்கள் மிகவும் நிபுணர்களாக இருக்கலாம், அவர்களும் இதுக்குள்ள வர வேணும் என்று சொன்னால் இந்த கட்சிகள் சொல்லலாம் தங்களுடைய இந்த நியமன பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவராவது ஒருவரை பதவி விலக சொல்லி போட்டு அந்த இடத்துல அப்படியானவர்களை கொண்டு வந்து அவர்களையும் உள்வாங்கலாம். அப்போ இப்படியாண்டு வரையக்க இங்கே ஒவ்வொரு கட்சிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டதாக ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைக்க முடியும். ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இதற்கு எந்த தூரம் இந்த கட்சிகள் உடன்பட்டு வரும் என்பது. அவ்வாறு உடன்பட்டு வராத சூழ்நிலையில் அந்த இடைக்கால அரசாங்கம் என்பதும் அங்கே ஒரு சில வழிகளில் நிறைவேறக்கூடிய ஒன்று அல்ல. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிரதமர் ஒருவரை பாராளுமன்றத்தினால் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால், அல்லது பாராளுமன்றத்தில் செல்வாக்கு பெற்று ஒருவரால் பிரதமராக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால், அது எந்த மாதிரியான நெருக்கடியை ஏற்படுத்தும்? அந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், பாராளுமன்றத்தை கலைக்கலாம் ஒன்று, அதற்குரிய ஏற்பாடு இல்லை. ஏற்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இந்த நான் முதலாவதாக சொல்வதாக இருந்தால், இப்போ வச்சுக்கொள்வோம், அங்கே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை கொண்ட கட்சிக்கு விருப்பம் இல்லை, பிரதமராக வரவோ அல்லது அமைச்சர்களோ இருக்கோ விருப்பம் இல்லையாண்டா ஜனாதிபதி வேறொருவரை நியமிச்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு பிரச்சனை விரும்புன்னு சொன்னால், அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு பாராளுமன்றத்தில் செல்வாக்க கொண்டவரைத்தான் நியமிக்க வேணுமென்று. அப்போ செல்வாக்க கொண்டவர் யாரெண்டா பாராளுமன்றத்தில் ஆதரவை கொண்டவர். அப்போ அவர் மறுக்கிற பொழுது ஜனாதிபதி வேறொருவரை சிலவரை நியமிக்கக்கூடியதாக வரலாம். மற்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதிக்கு இன்றைக்குள்ள அரசியலமைப்புகளை தான் விரும்பின அமைச்சுக்களை, அது எத்தனை அமைச்சுகள் என்று இல்லை, அவையில் எடுத்துக்கொண்டு தான் அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, நீங்கள் கேட்ட சூழ்நிலை வருகிற பொழுது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு உண்மையில சாத்தியமானு கேட்டால் அங்கே 2 பிரச்சனை இருக்குது. அதாவது அரசியலமைப்பை பொறுத்த மட்டும் இந்த 19வது திருத்தத்தில் சொல்லப்பட்டது பிறகு 20வது திருத்தத்தில் மாறிட்டு. அப்போ எப்படி என்று சொன்னால், 19வது திருத்தத்தில் சொல்லப்பட்டது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் வந்தத்தில் இருந்து, அதாவது 4.5 வருடங்களுக்கு பிறகுதான் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்று. ஆனால் 20வது திருத்தத்தில் அது 2.5 வருடங்களாக வந்துட்டு. அப்போ அந்த 2.5 வருடங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் அந்த 2.5 வருடங்கள் என்று பார்க்க நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் 2020ஆம் ஆண்டு தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ இன்றைக்கு பார்த்தா இன்னும் 2 வருடம் கூட முடியல. அப்போ இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதியால்
பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. இன்னொரு சந்தர்ப்பம் பெறலாம் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் இந்த 19வது திருத்தத்தில் எப்படி சொல்லி இருந்ததுன்னு சொன்னால், 3/2 பெரும்பான்மையில் கையொப்பமிட்டு அவர்கள் ஜனாதிபதியை கேட்டால், அதாவது இந்த பாராளுமன்றத்தை கலைக்க சொல்லி கேட்டால் ஜனாதிபதி எந்த நேரமும் கலைக்கலாம், இப்பொழுதும் கலைக்கலாம். அதுதான் 19வது திருத்தத்தில். ஆனால் இப்போ 20வது திருத்தத்தில் 3/2 பெரும்பான்மை தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கேட்டால் ஜனாதிபதியை பாராளுமன்றத்தை கலைக்க சொல்லி ஜனாதிபதி இந்த 2.5 வருடம் நான் சொன்னது போல காத்திருக்க தேவையில்லை, இப்பொழுதே கலைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும், அது சாத்தியமான்று என்னை பொறுத்த மட்டும் அது நடக்காத விடயம். ஏன் நடக்காத விடயம் என்று சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பலருக்கு தெரியும் இன்னொரு பொது தேர்தலுக்கு போகிற பொழுது தாங்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்று. அது மாத்திரமில்லை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் 2 வருடம் கூட முடியவில்லை. அப்போ இப்படியான சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அப்படியான சூழ்நிலையில் ஒன்று பெறலாம் என்றால் நீங்கள் கேட்கலாம். அப்படியான சூழ்நிலையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அதாவது அந்த அழுத்தத்தின் மூலம் பிரதமரை ஜனாதிபதியாக பதவி தாங்களாகவே விலகி செல்கிற சூழ்நிலையை ஏற்படுத்த முடியுமாண்டு. அது உண்மையில் அது எவ்வளவு தூரம் அந்த அழுத்தத்தை இவரால் கொடுக்க முடியும் என்பதில் தங்கி இருக்கு. ஆனால் அதுவும் கூட ஒரு சிக்கலான ஒரு நிலையத்தான் கொண்டு வரும். இப்படி பாராளுமன்றத்தினால் ஒரு பிரதமரை உருவாக்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஜனாதிபதியால் இராணுவ ஆட்சியை அறிவிப்பதற்கான சாத்தியங்கள் ஏற்பாடுகள் இருக்கின்றனவா? இல்லை, அப்படி அதுக்குரிய இடம் இல்லை. அதுக்கென்ற ஒரு ஏற்பாடு அரசியலமைப்பில் இல்லை. அது நடக்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் எப்பொழுதுமே மக்கள் ஆட்சி தான் இருக்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஜனாதிபதியினுடைய பின்னணி, அவருடைய செயற்பாடுகள், கடந்த கால செயற்பாடுகள் சம்பந்தமாக அதனை முன்வைத்து அரசியல் கட்சிகள் கூட குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. ஒரு காலத்தில் ஜனாதிபதி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நாட்டில் இராணுவ ஆட்சியை ஏற்படுத்தி விடுவார் என்ற கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்று தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று அரசியலமைப்பில் அவ்வாறான ஒரு ஆட்சி முறைமைக்கு எந்த இடமுமே இல்லை. ரெண்டாவது அப்படியான ஒன்று ஒரு நாள் நடக்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு நாடு என்று பிறகு அது ஜனநாயக நாடாக இருக்கணும். அந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆட்சி தான் இருக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களோட அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு, இறைமை மக்களிடம் தான் இருக்குது. அப்போ இறைமை மக்களிடம் இருக்கின்ற அது ஜனாதிபதிக்கும் இல்லை, பிரதமர்கிட்டையும் இல்லை, பாராளுமன்றத்திடையும் இல்லை, மக்களிடம் இருக்கு. அப்போ எங்களுடைய அரசியலமைப்பு மக்களுடைய இறைமையின் அடிப்படையில் வந்த ஒன்று. அப்போ மக்கள் ஆட்சி தான் இருக்கணும். மற்றது நீங்கள் கேட்டது போல அது இராணுவ ஆட்சிக்கு போகிறதுக்கோ அல்லது அவ்வாறான கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் எந்த ஒரு இடமும் இல்லை. ரெண்டாவது அப்படியான ஒன்றை இலங்கை அரசாங்கம் ஒரு நாளும் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. அவர் செய்ய போகின்ற பொழுது சர்வதேச அழுத்தங்கள் வேணும். ஏனென்று சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை ஒரு சிறிய நாடு, பல நாடுகளில் தங்கி இருக்கிற ஒரு நாடு. அப்படியான ஒரு ஒன்று ஏற்படுமா இருந்தால் சர்வதேச அழுத்தங்கள் நிறைய வரும். அது இன்னும் நிலைமையை சிக்கலாக்கும். அது மாத்திரமில்லை, அவ்வாறான ஒன்று சட்ட முரணான ஒன்று, அரசியலமைப்புக்கு முரணானது சட்ட முரணான ஒன்று. அது எக்காரணம் கொண்டும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. அது நடப்பதற்கு சாத்தியமும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். 20ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களே இப்போது கூறுகிறார்கள் நாட்டினுடைய இந்த நெருக்கடிக்கு அதுவும் ஒரு பிரதான காரணம் என்று. இப்பொழுது 21ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதனூடாக மீண்டும் 19ஆம் திருத்த சட்டத்தை திருத்தங்களுடனோ அல்லது திருத்தங்கள் இல்லாமலோ கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி 19ஆம் திருத்த சட்டத்தை மீள கொண்டு வருவதன் மூலம் அல்லது புதிதாக 21ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் நாட்டில் தற்போது நிலவுகின்ற நெருக்கடியை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையில சொல்லப்போனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ற கருத்தில் இது ஒரு சுனாமி மாதிரி திடீரென வந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்வேன் என்னன்னா, இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து விட்ட பிழைகளினுடைய மொத்த விளைவு தான் இன்றைக்கு உள்ள பிரச்சனை. ஏனென்று சொன்னால் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் உண்மையில் நாங்கள் சிங்கப்பூர் எடுத்துக்கொள்வோம். அப்போ அங்கே பொதுவாக இந்த பாரபட்சம் என்றது இருக்கக்கூடாது என்பதால் அடிப்படையான ஒன்று. அப்போ அங்கே திறமைக்கு முதலிடம் கொடுத்தார்கள். ஆனால் இலங்கையை பார்த்தால் இப்போ இலங்கையில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காலத்துக்கு காலம் பாரபட்சம். அது உண்மையில் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் தமிழ் மக்களோடு ஆரம்பித்தது. தமிழ் மக்களுக்கு எதிரான பாரபட்சங்கள் வந்தது, தனிச்சுங்கல சட்டம் வந்தது. அது மாத்திரமில்லை, அதுக்கு பிறகும் பல பல பாரபட்சங்கள் பல விதங்களில், அதாவது நான் சொல்ல மாட்டேன் தனியாக தமிழ் மக்கள் தான் பாரபட்சத்துக்கு உள்ளானார்கள் என்று சொல்ல மாட்டேன், வேறு விதத்திலே இப்போ இன்றைக்கு பல நியமனங்களை பொறுத்த மட்டும் இல்லை, அது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஒன்று இல்லை, தகமை உள்ளவருக்கு கொடுக்கப்படலை. அது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இந்த பாரபட்சங்கள் இருந்ததன் மூலம் என்ன நடந்தது, ஒரு ஆற்றல் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், பொருத்தமான
முக்கியமான பதவிகளுக்கு வரவில்லை. நீங்கள் சிங்கப்பூர் எடுத்து பார்த்தா இன்றைக்கு சிங்கப்பூரில் வந்து பல பதவிகளில் வந்து உயர்நிலைகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு இந்த சிங்கப்பூர் இன்றைக்கு பார் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் ஆட்சி முறைமையில் வந்து இந்த பாரபட்சங்கள் இருந்து வந்தது. இன்றைக்கும் கூட நியமனங்கள் ரெண்டு வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் சொல்ல மாட்டேன் தனியாக தமிழ் மக்களுக்கு எதிரான பாரபட்சம் மாத்திரமில்லை, சிங்கள மக்களுக்கு மத்தியில் கூட அந்த பாரபட்சங்கள் இருந்தது. அது மாத்திரமில்லை, பொருளாதார கொள்கைகள் காலத்துக்கு காலம் இந்த கொள்கைகள் மாறும். இந்த அரசியலமைப்பை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாடு உருப்பட மாட்டாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த அரசியலமைப்பு. ஏனென்றால் எத்தனை அரசியலமைப்பு வந்துவிட்டது, 3 அரசியலமைப்பு வந்து இப்போ புது அரசியலமைப்பு கொண்டு ஆக்குவதற்கான முயற்சிகள் நடக்குது. இதை விட இந்த வந்த அரசியலமைப்புக்கு 20 திருத்தம் வந்து இப்போ 21வது திருத்தம் வருது. அப்போ இது என்னத்தை காட்டுதுண்டா, ஒரு நிலையான கொள்கை இல்லை, நிலையான ஒரு திட்டம் இல்லை, ஒரு தூர நோக்கு இல்லை. இது எதுவும் இல்லாமல் அப்பொழுது உள்ள பிரச்சனைக்கு எப்படி தீர்வை கண்டு தங்களுடைய அதிகாரங்களை வச்சுக்கொள்ளலாம். இவ்வாறாக வந்த இந்த முறைமைகளோட ஒட்டுமொத்த விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இப்படியான ஒரு பொருளாதார பிரச்சனை. அப்போ இப்போ கேள்வி என்னென்னா, பலரும் சொல்கிறார்கள் நாங்கள் 20வது திருத்தத்துக்கு போயினபடியால் தான் இது வந்துட்டுது. நான் சொல்வேன் அது மாத்திரம் காரணம் இல்லை. அது என்ன காரணமாக இருந்ததா, ஜனாதிபதிக்கு அளவற்ற அதிகாரங்களை கொடுத்ததுன்றது ஒரு காரணமாக இருக்கு. ஆனால் 19வது திருத்தத்துக்கு இனி போனால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு வந்துவிடும் என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா 19வது திருத்தம் சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ முக்கியமாக நீங்கள் கேட்பீர்கள், அப்போ இந்த 19வது திருத்தத்தையும் 20வது திருத்தத்தையும் பார்க்குற பொழுது இந்த 20வது திருத்தத்தில் என்ன அப்படி மோசமான விடயங்கள் இருக்காங்க. இப்போ என்னை பொறுத்தமட்ட முக்கியமாக 20வது திருத்தம் வந்ததால் சில மாற்றங்கள் வந்தது. ஒன்று, இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள் என்றது முதல் இருந்த 19வது திருத்தத்துக்குள்ள அரசியல் அமைப்பு பேரவை என்றுதான் இருந்தது, கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று தான் சொல்வார்கள். இப்போ அதில் வந்து குறிப்பிட்ட, அதாவது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகர், மற்றது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒருவர், பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு சிபாரிசு செய்து நியமிக்கப்பட்ட 5 பேர், மற்ற சின்ன சின்ன கட்சிகளிலிருந்து ஒருவர், இவ்வாறாக கொண்டதான் அந்த அரசியலமைப்பு பேரவை. ஆனால் இப்பொழுது இருப்பது இந்த 20வது திருத்தத்துக்குள்ளே இருப்பது வந்து பாராளுமன்ற பேரவை. அதில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒருவர், மற்றது எதிர்க்கட்சி தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இங்கே அடிப்படையான பிரச்சனை என்னவென்று சொன்னால், 19வது திருத்தத்துக்கு அரசியலமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்படாமல், அதனுடைய அங்கீகாரம் இல்லாமல் ஜனாதிபதி தான் விரும்பின ஒருவரை முக்கியமான ஆணைக்குழுக்களுக்கு தவிசாளராக, தலைவராக அல்லது அங்கத்தவர்களாக நியமிக்க முடியாது. அதே மாதிரி முக்கியமான பதவிகளில் உள்ளவர்களை நியமிக்க முடியாது. ஜனாதிபதிக்கு தண்ட விருப்பத்தில் தான் விரும்புவரை சுயமாக நியமிக்க முடியாத நிலை இருந்தது 19வது திருத்தத்தில். ஆனால் 20வது திருத்தத்துக்குள்ள அது மாற்றப்பட்டுவிட்டது. 20வது திருத்தத்தின்படி ஜனாதிபதி இந்த நான் குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற பேரவையை வந்து அவர்கள் சொல்வதை சும்மா கேட்டுட்டு பிறகு இப்படியே விட்டுடலாம். அதால் எந்த விதத்திலையும் கட்டுப்படவும் போறையில் அவர் தான் விரும்புகிறவரை நியமிக்க. அப்போ முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதிக்கு இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள் ஒன்று இல்லாமல், ஆணைக்குழுக்கள் மாத்திரமில்லை, முக்கியமான பதவிகள் இன்றைக்கு சட்ட அதிபராக இருக்கலாம், போலீஸ் அதிபராக இருக்கலாம், கணக்காளர் நாயகமாக இருக்கலாம், இப்படி பல முக்கியமான பதவிகள் உட்பட பிரதம நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், மற்றது நீதிச்சேவை ஆணைக்குழுவினுடைய இப்படி எல்லாரையும் நியமிக்கிற விடயத்தில் ஜனாதிபதி தான் விரும்புகிறவரை நியமிக்கிற மாதிரியான அந்த அதிகாரம் இருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த அரசியலமைப்பை திருத்தம் வந்து முக்கியமாக 2 பிரேரணைகள் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கு. அதில் ஒன்று வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரேரணை ஒன்று, மற்றது வந்து ஒரு தனிநபர், நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சமர்ப்பித்தது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சமர்ப்பித்ததை பார்க்குற பொழுது அதில் நான் சொல்லுவேன் ஐக்கிய மக்கள் சக்தி சமர்ப்பித்ததை விட மேலும் ஒரு மேலே போயிருக்கிறார். அதாவது இந்த இந்த அரசியலமைப்பு பேரவை என்று வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் என்னென்னா, வெளியில இருந்தும் அங்கத்தவர் உள்ளுக்க பெறணும் என்று. தனியாக பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் மாத்திரமில்லை, வெளியில இருந்தும் உள்ளுக்க பெறணும். அவருடைய அந்த சிபாரிசுகளை பார்க்குற பொழுது உண்மையில இந்த 19வது திருத்தம் கூட ஆரம்பத்தில் வந்த நேரம் அப்படித்தான் இருந்தது. அதாவது அந்த 19வது திருத்தம் வந்த நேரம் வெளியில இருந்தும், பாராளுமன்றத்துக்கு வெளியில இருந்தும் அங்கத்தவர் உள்ளுக்க போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பின்பு 19வது திருத்தம் நிறைவேற்றப்படைக்கு அது இல்லாமல் போய் பாராளுமன்றத்துக்குள்ளேயே இருந்து நியமிக்கிற மாதிரி வந்துவிட்டது. ஆனால் விஜயதாச ராஜபக்ச அவர்களுடைய அந்த விதந்துறையில் வெளியில இருந்தும் ஆக்கள் இருக்க வேணும் நிபுணர்கள். என்னை பொறுத்தமல்ல நான் சொல்வேன் அதுதான் சரியானது. வெறுமனே பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அதை மட்டுப்படுத்தாமல் வெளியில இருந்து முக்கியமாக இந்த உயர் தொழில்சார் அமைப்புகள் இருக்கின்றது, அவர்களுடைய பிரதிநிதிகள், இப்போ சட்டத்திறனிகள் சங்கத்தில் இருந்த ஒருவர், நினைக்கிறேன் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், பல்கலைக்கழகங்களில் இருந்த ஒருவர், இப்படி வெளியில இருந்தும் கொண்டு வரவும்
மற்றது இந்த இப்படியான அவர்களை நியமிக்கிற பொழுது இன்னொன்று என்னென்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த மட்டும் பல குழுக்களில் நியமிக்கிறவர்கள் அவர்கள் சுதந்திரமாக பேச வேணும். இப்போ தங்களுக்கு அந்த நியமனம் அது ஒரு அடுத்த பிரச்சனை. இப்போ சில குழுக்களில் நியமித்தால் அங்கே நிபுணர்கள் என்று நியமிக்கிறவர்கள் அவர்கள் தங்களுக்கு எது சரியாண்டு இப்போ அடுத்த முறை தாங்கள் மீளவும் இன்னொரு பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் எதிர்பார்ப்பில் பேசாமல் இருக்கக்கூடாது, அல்லது உண்மைக்கு மாறான சொல்லக்கூடாது, அல்லது தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அதில் பிரயோசனம் இல்லை. அவர்கள் சரியானது எதுன்றதை அவர்கள் சொல்ல வேணும். அப்படி நான் என்ன பொறுத்த மட்டும் இல்லை, அவர்களும் தங்களுடைய வகை சரியாக வகிக்க தவறியதும் ஒரு காரணம் உண்டு நிலைமைக்கு. அப்போ இங்கே வெளியிலேருந்து நியமிக்கப்படுகிறவர்கள் சுதந்திரமாக தங்களோட கருத்துக்களை சரியென்று பட்டதை சொல்ல வேணும், அல்லது அந்த குழுவை விட்டு விலக வேணும். அப்படியானவர்களாக இருக்க வேணும். அப்படியான ஒன்றை கொண்டு வருவதன் மூலம் ஓரளவுக்கு ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கலாம். இதை விட வேறு நான் நினைக்கிறேன் பின்னுக்கு பார்க்கலாம். இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றதை நான் பின்னுக்கு பார்க்கலாம். மற்றது இந்த 19வது திருத்தத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 20வது திருத்தத்தில் பாராளுமன்றத்தை கலைக்கிறதுல சில மட்டுப்பாடு வந்தது. மற்றது இந்த இரட்டை பிரசா உரிமை உள்ளவர் அதுவும் இந்த 20வது திருத்தத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. 19வது திருத்தம் சொல்லிச்சேன்னு சொன்னால், இரட்டை பிரசா உரிமை உள்ள ஒருவர் பாராளுமன்றத்தில் அங்கத்தவராக விரையிலாது, அங்கே அமைச்சராகவும் விரையிலாது. நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இரட்டை பிரசா உரிமை இருந்ததால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட இழந்தவர். பின்னர் என்ன செய்தார்கள், 20வது திருத்தத்தில் அப்படி இல்லை, இரட்டை பிரசா உரிமை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரலாம். நான் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழர் என்ற விதத்தில் நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். என்னை பொறுத்தமல்ல நான் அதை ஆதரிக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இங்கே பிரச்சனை பிள்ளையான ஒருவரை அந்த இரட்டை பிரசா உரிமை உள்ளவரை கொண்டு வந்து அமைச்சராக்கினா தான் பிள்ளையோடைய, ஆனால் அந்த ஏற்பாடு பொதுவாக தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான ஒன்றாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் மக்களில் பலர் இன்றைய வெளிநாடுகளில் இருக்கிறேன். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் பலர் இலங்கை அரசியலில் தீவிரமான அக்கறையில் இருக்கிறார்கள். இப்போ அப்படியானவர்கள் இன்றைக்கு இலங்கை அரசியலில் வருவதற்கு, அது பாராளுமன்றமாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், வருவதற்கு இது உதவியாக இருக்கும். அந்த விதத்தில் நான் அப்படி பார்க்குறேன். ஆனால் அதுக்காக பிள்ளையானவர்களை இரட்டை பிரசா உரிமை மூலம் கொண்டு வருவது தான் பிள்ளை என்று சொல்கிறேன். இதுகள் முக்கியமான விடயங்கள். இப்போ இதை விட ஜனாதிபதிக்கு இப்போ பிரதமர பதவி விலக்குற அதிகாரம், அது கூட ஜனாதிபதி தனக்கு அதிகாரங்களை எடுத்துக்கொண்டார். தான் விரும்பின அமைச்சுகளை பொறுப்பெடுக்கிறது, தான் விரும்பின ஒரு அமைச்சரை நியமிக்கலாம். அப்போ இந்த மாதிரியாக 20வது திருத்தத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இப்போ எல்லாரும் சொல்வது போல இந்த 19வது திருத்தத்துக்கு நாங்கள் போய்விட்டோம்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதுன்றது அல்ல. தொடர்ந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருப்பார். அவருக்கென்று நிறைய அதிகாரங்கள் இருக்கத்தான் போகுது. ஆனபடியால் அது நான் நினைக்கிறேன் 19வது திருத்தம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒழிய அது எல்லா விடயங்களுக்கும் தீர்வாக அமையாது. அதாவது 19ஆம் திருத்த சட்டத்தை மீள அமுல்படுத்தினாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, அப்படிதானே? நெருக்கடிக்கு அதாவது ஒரு தற்காலிகமாக சில விடயங்களை தீர்வு காணும். இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல இந்த ஐக்கிய சக்தி சமர்ப்பித்துள்ள பிரேரணையிலையும் சரி, கௌரவ விஜயதாச ராஜபக்ச அவர் முக்கியமாக 2 விடயத்தை தான் சொல்கிறார். ஒன்று, இந்த சுதந்திர ஆணைக்குழு இந்த ஜனாதிபதிக்குழு அதிகாரங்களை குறைச்சு, அதாவது அரசியலமைப்பு பேரவையை விஸ்தரித்து நியமனங்கள் செய்யணும் என்று சொல்கிறார். பட் இன்னொன்று சொல்கிறார், உயிர் வாழும் உரிமை என்றதை அரசியலமைப்புகளை உள்வாங்க வேணும் என்று சொல்கிறார். இப்போ நான் ஒன்று சொல்வேன் என்றால், இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கிற நேரம் இப்போ நான் ஒரு தமிழராக இருந்து நான் அதிகார பரவலாக்கம் வேண்டும் என்று சொல்பவன். அதை முக்கியமாக அதிகார பரவலாக்கம், அதாவது இன்றைக்கு உள்ள மாகாண சபை முறைமை இன்னும் பலப்படுத்தப்படவும் ஒரு சமஷ்டி முறையில் தீர்வு வேண்டும் என்பதை ஆதரிப்பவன். அந்த வகையில் நான் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைகளை பலப்படுத்தவும் அது ஒரு ஆரம்பமாக இருந்து பின்னர் நாங்கள் படிப்படியாக சமஷ்டி முறைக்கு போவோம். இப்போ சமஷ்டி முறை என்று சொல்லிக்க எடுத்துன கேப்பியல் அப்போ தென்னிலங்கை மக்கள் அதுக்கு ஆயத்தமாண்டு அவர்களை தயார்படுத்த வேண்டிய நாங்கள் பிளவிட்டு விட்டார்கள். சமஸ்தி என்ற உடனே அது தனிநாடு அல்ல, அல்லது அது பெயர் கண்ட மாதிரி பயப்படுகிற ஒன்றல்ல, அது ஒரு ஆட்சி முறை. அப்போ சமஸ்தி என்று சொல்லாமலே வேறு விதத்தில் ஒரு பெயரை சொல்லி ஒரு ஆட்சி முறைக்கு போகலாம். அப்போ இந்த இடத்துல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை முறைமையை ஒழிக்கிற நேரம் அது பற்றி தான் நான் கேள்வி எழுப்ப இருந்தேன். அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரம் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டால் மாகாண சபை முறைமையும் இல்லாமல் போய்விடும், அல்லது அதனால் அதுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ரீதியிலான கருத்துக்கள் தற்பொழுது சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது உண்மையா? இல்லை மற்ற மாதிரியும் ஒரு கருத்து வைக்கப்படுது. இப்போ நீங்கள் சொல்வது போல நீங்கள் சொல்றீர்கள், சிலர் சொல்கிறார்கள் நிறைவேற்று அதிகாரம் கண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாமல் ஆக்கப்பட்டால் மாகாண சபை முறைமை இல்லாமல் போயிடும். அதே நேரம் மற்ற மாதிரியும் சொல்கிறார்கள், மாகாண சபை முறைமை இருக்கணும்னா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்கணும், இல்லையென்றா மாகாண சபைகளை கட்டுப்படுத்த முடியாதுன்று. அப்போ
அப்படி இதுகளெல்லாம் நான் சொல்வேன் முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போடுகிற விஷயங்கள். இதுகள் ரெண்டும் வேறு வரியாக பார்க்கணும். இப்போ என்ன பொறுத்த மட்டும் இந்த ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரங்கள் இருக்குது தானே, மாகாண சபை தொடர்பான அதிகாரங்கள், அதை பிரதமருக்கு கொடுக்கலாம். இங்கே நான் சொல்கிற முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இந்த இப்போ உள்ள இந்த 19வது திருத்தத்தை திரும்ப கொண்டு வர வேணும் என்று சொல்லுகிற பொழுது, அல்லது 21வது திருத்தத்தை கொண்டு வருகிற பொழுது சொல்லுகிறார்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இல்லாமல் செய்யணும். இப்போ நான் சொல்வேன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட மாகாண ஆளுநரையும் இல்லாமல் செய்யணும். என்னென்னு சொன்னால் எங்களை 13வது திருத்தத்துக்குள்ள பார்த்தா இன்றைக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர். இப்போ ஜனாதிபதி தான் விரும்பின எவரையும் நியமிக்கலாம். அங்கே கூட ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவர் தான் விரும்பின எவரையும் கொண்டு போய் ஆளுநராக நியமிக்கலாம். அதே நேரம் அந்த ஆளுநரை பதவி விலக்குற அதிகாரம் மாகாணசபைக்கு இல்லை. மாகாணசபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் ஒழிய இறுதியில் ஜனாதிபதி தான் தீர்மானிக்கணும் பதவி விலக்கிறதா இல்லையான்னு. அது மாத்திரமில்லை, அந்த 13வது திருத்தத்திலேயே சொல்லி இருக்குது, அந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஆளுநர் தான் பிரயோகிக்கிறார். முதலமைச்சருக்காலையும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற 4 அமைச்சர்களுக்காலையும் ஆளுநர் தான் பிரயோகிக்கிறார். அது மாத்திரமில்லை, ஆளுநருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. மாகாண சபை ஆக்கக்கூடிய நீதி சட்டத்தை அங்கீகரிப்பதும் ஆளுநர் தான். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு மாகாண பகிரங்க சபையில் ஆணைக்குழு, அதாவது மாகாண பகிரங்க சபையில் ஆணைக்குழு, அதாவது 2 இருக்குது. ஒன்று இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, மற்ற ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மாகாண பகிரங்க சபையில் ஆணைக்குழு. இதை பொறுத்த மட்டும் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு தேசிய மட்டத்தில் இருக்கிற பகிரங்க சபையில் ஆணைக்குழுவில் இருக்கிற அதிகாரத்தை விட அதிகாரம் இன்றைக்கு மாகாண சபைக்கு அந்த ஆளுநருக்கு இருக்குது. அப்போ உண்மையில் 19வது திருத்தத்தில் இதில் கட்டுப்பாடு வந்தது ஜனாதிபதிக்கு. ஆனால் 20வது திருத்தத்தில் மாற்றி விட்டார்கள். ஆனால் மாகாண சபைக்குள்ளே ஆளுநருக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்கிறோமோ அது மாதிரி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஆளுநர் முறைமையை இல்லாமல் செய்து முழு அதிகாரங்களை மாகாண முதலமைச்சருக்கு கொடுக்குவோம். ஆனால் தேவையான சில கட்டுப்பாடுகளை நாங்கள் ஜனாதிபதி முறைமை இல்லாமல் போனால் பிரதமருக்கு கொடுக்கலாம். ஆனால் எங்களோட கேள்வியை பொறுத்த மட்டும் ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதற்கும் அல்லது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இல்லாமல் செய்வதற்கும் மாகாண சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நாங்கள் வேணுமென்ற சில திருத்தங்களை கொண்டு அதை இன்னும் சக்திமயப்படுத்த வேணுமென்றதுதான் இந்த நிலைப்பாடு. தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியால் கூட ஒரு யோசனை திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் திருத்த சட்டமாக அதனை அண்மையில் சபாநாயகரிடம் கையளித்தார்கள். அதனூடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றனவா? அதில் அவர்கள் முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொன்னால், இப்போ இதில் 2ஆக நாங்கள் பார்க்கணும். இப்போ இதில் இந்த இதை முதல்ல இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லி இருக்கிற அந்த பிரேரணையில், ரைட், அதாவது 21வது திருத்தத்துக்கான ஆலோசனையில் சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விடயமாக உள்ளடக்கப்பட்டிருக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிக்க, அந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சாதாரண பெரும்பான்மையில தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதியை பதவி விலக்கவும் முடியும். அது மாத்திரமில்லை, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை நியமிக்கிற பொழுது கூட ஜனாதிபதி தான் விரும்பினவர்கள அமைச்சராக நியமிக்கலாது. அதாவது பிரதமருடைய ஆலோசனையின் மீது தான் ஜனாதிபதி அமைச்சர்களை நியமிக்க வேணும். அப்போ இப்படியான முக்கியமான விடயங்கள் இப்போ சொல்லப்போனால் ஜனாதிபதி ஒரு பேரளவிலான ஜனாதிபதியாகத்தான் வர வேண்டி வரும். பேரளவிலான ஜனாதிபதியாக வந்தால்தான் வர வேண்டும் என்பதுதான் இவருடைய ஆலோசனை. அப்போ இங்கே அவ்வாறான ஒரு நிலைமை வருகிற பொழுது மீண்டும் என்னென்னா அதிகாரங்கள் பிரதமருக்கு போய் சேரும். அப்போ என்னுடைய கருத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வேண்டாம் என்று சொல்லி போட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமருக்கும் போகக்கூடாது. பிரதமரையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் கொண்டு வருவோம் பிரதமரையும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கியமான கோரிக்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இல்லாமல் போகிறது. மற்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த அரசியலமைப்பு பேரவையை கொண்டு அந்த நியமனங்கள் அரசியலமைப்பு பேரவையால் செய்யப்பட வேணும். அதுவும் கூட சுதந்திர ஆணைக்குழுக்களாக இருக்க வேணும் என்பது இவை இருக்குது. அப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம், இந்த பிரேரணையை விரலால் நிறைவேற்ற முடியுமான்றது. அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்னென்னு சொன்னால், ஒரு அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வருதுண்டா 3/2 பெரும்பான்மை வேணும். 3/2 பெரும்பான்மை வேணும். அப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம், இந்த பிரேரணையை கொண்டு வந்தால் பாராளுமன்றத்துக்கு கட்டாயமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்படும். அப்போ உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டி வரும். இது வெறுமனே 3/2 பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியுமா? ஏன்னா அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தம் கொண்டு வருவதா இருந்தால் 3/2 பெரும்பான்மையில் தான் திருத்தம். அல்லது 3/2 பெரும்பான்மைக்கு மேலே சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வருமாட்டேன்.
அப்போ இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. ஏனென்றா இந்த அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன விடயங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று. இப்போ அதில் ஒன்று சொல்லியிருக்கு, உதாரணமாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க போகிறோம் அல்லது பாராளுமன்றத்தில் பதவிக்காலத்தை நீடிக்க போகிறோம்னா கட்டாயம் சர்வஜன வாக்கெடுப்பு போக வேண்டியது. ஆனால் பதவிக்காலத்தை குறைக்க போகிறோம்னா போக தேவை. ஆனால் அதே நேரம் இங்கே ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி ஆட்சி முறைமையை இல்லாமல் செய்கிறதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு போகணும்னு வெளிப்படையாக சொல்லலை. அப்போ ஒரு பக்கத்தினர் வாதிடக்கூடும், இது அதில் உள்ளடக்கப்படாதபடியால் 3/2 பெரும்பான்மையை நிறைவேற்றலாம். இன்னொரு பக்கத்தினர் வாதிடக்கூடும் வேறு விதமாக. அதாவது இங்கே நீங்கள் ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்ய போனால் அது மக்களுடைய இறமையை, ஏன்டா மக்களுடைய ஆணையம் மீது தான் இதெல்லாம் இருக்குது, மக்களுடைய இறமையை பாதிக்கிறதா வரலாம். ஆனபடியால் மக்களுடைய இறமையை பாதிக்கிற ஒரு விடயமாக இருந்தால் கட்டாயம் சர்வஜன வாக்கெடுப்பு போக வேண்டியது, அவ்வாறு வாதிடக்கூடும். இது எதுவாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய பிரச்சனை என்னவென்னு சொன்னால், சர்வஜன வாக்கெடுப்பு போனால் அது நிறைவேறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்குது. ஆனால் பாராளுமன்றத்தில் ஏன்னா கட்டாயம் 3/2 பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மையை எடுக்க முடியுமான்ற பிரச்சனை வருது. இப்போ 3/2 பெரும்பான்மையை எடுக்க வேணுமென்றா பிரதானமான கட்சிகளில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் தான் அந்த 3/2 பெரும்பான்மை சாத்தியமா. அவர் 3/2 பெரும்பான்மை இல்லாத நிலையில், அதாவது பிரதான கட்சிகள் எல்லாம் சேராமல் இந்த புதிய நீங்கள் சொல்லுகிற அதாவது இந்த ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவது எவ்வாறு என்ற ஒரு முக்கியமான கேள்வி வரும். ஆனால் இன்றைக்குள்ள பரப்பரிட்சை இப்போ இதுவரை உள்ள நான் இனி எப்படி நிலைமைகள் மாறும் என்று சொல்லிடாது. இரண்டாம் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த மட்டும் அதில் ஒரு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம், மற்ற கட்சியின் கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அப்போ இன்றைக்குள்ள நிலைமையில் இன்றைக்கு இந்த 113 அங்கத்தவர்களை இந்த பக்கம் கொண்டிருக்க போதா அல்லது மற்ற பக்கம் கொண்டிருக்க போகிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆனால் அரசியலமைப்பை திருத்த வேணும்னு சொன்னால் 3/2 பெரும்பான்மை வரும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 21ஆம் திருத்த சட்டம் என்ற பெயரில் 3-4 குழுவினர் யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அமைச்சரவையில் ஒரு யோசனை திட்டத்தை முன்வைத்து அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல உதயகம்மன் பில தரப்பினரால் ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் விஜயதாச ராஜபக்சவினால் கூட ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 4-5 திட்டங்கள் இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கு 3/2 பெரும்பான்மை பெற்று அதை நிறைவேற்றுவது என்பது ஒரு சவாலான விடயமாக தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு குற்றப்பிரேரணை கொண்டு வருவதற்கான பேச்சு கூட அடிபடுகிறது. அதற்கான நடவடிக்கைகளை ஆரம்ப காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தீவிரமாக எடுத்திருந்தாலும் கூட பின்னர் அந்த விடயத்தை சற்று தாமதித்திருப்பதாக கூறப்படுகிறது. எனக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு குற்றப்பிரேரணையை ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வரும்போது அதற்கான செயல்முறைகள் என்ன? அதை நிறைவேற்றி ஜனாதிபதியை பதவி அகற்றுவதற்கு எத்தனை காலங்கள் எடுக்கும்? உண்மையில் ஜனாதிபதி ஒன்றில் தானாக பதவி விலகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில வழிகளில் இப்போ பாராளுமன்றம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், அவருக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை அதுகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து. ஆனால் ஒரு ஜனாதிபதியை பதவி விலக்குவதாக இருந்தால் குற்றப்பிரேரணையை கொண்டு வந்து அங்கே அது என்ன பொறுத்தமட்டும் மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பதவிக்கு வந்தவர்கள் எல்லாரும் தங்களை பாதுகாக்கிற விதமாக தான் அரசியலமைப்பை மாற்றினவர்கள். அப்போ அந்த விதத்தில் இந்த ஜனாதிபதியை பதவி விலக்கிறார்னா ஒன்றில் அவர் உடல் உள ரீதியாக நிரந்தரமாக இயலாமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்ல வேணும், எண்பிக்கணும். அதாவது நிரந்தரமாக, அல்லது அவர் வேண்டுமென்று அரசியலமைப்பை மீறி இருக்கிறார், அல்லது ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார், அல்லது தேச துரோக குற்றத்தை புரிஞ்சிருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு சட்டத்தை மீறி இருக்கிறார் வேண்டுமென்று, இப்படி ஏதாவது ஒன்று எண்பிக்க வேணும். அப்போ இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பகுதியினர் கையொப்பமிட்டு சபாநாயகர்கிட்ட சொல்ல வேணும் இந்த பிரேரணையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர சொல்லி. அப்படி 3/2 பேர் அதற்கு கையொப்பமிட்டு இருந்தால் கட்டாயம் சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வரணும். 3/2 பேர் இல்லாமல் சாதாரண பெரும்பான்மை என்றால் சபாநாயகர் நினைக்கலாம் இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதா அல்லது கொண்டு வராமல் விடுவதா என்று தீர்மானிக்கலாம். ஆனால் 3/2 பெரும்பான்மையினர் கையொப்பமிட்டு இருந்தால் கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரணும். பின்னர் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையினர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அதை நிறைவேற்ற வேணும். நிறைவேற்றின பின்னர் சபாநாயகர் அதை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புவார். உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க வேணும் இந்த குற்றப்பிரேரணையை சொன்ன ஏதாவது ஒரு விடயம் அல்லது இயலாமையை பற்றி சொல்லிதான் இது உண்மையில் எண்பிக்கப்பட்டதா
இதை சொல்லப்பட்டது சரியா, அது உண்மையிலே அவர் அந்த குற்றத்தை புரிந்திருக்கிறாரா, அது இயலாமை உள்ளவராக இருக்கிறா என்பதை உயர்நீதிமன்றம் தீர்மானித்து அவ்வாறு உள்ளார் என்று கண்டா உயர்நீதிமன்றம் திரும்ப அதை சபாநாயகருக்கு அனுப்பி திரும்ப அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு திரும்பவும் அது 3/2 பெரும்பான்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேணும். இப்போ இங்கே வந்து பார்க்குற பொழுது இது வந்து உண்மையில் நாங்கள் ஜனாதிபதி என்று சொல்கிற பொழுது அவர் நிறைவேற்றுத்துறையில் வரார். இப்போ பாராளுமன்றமும் நீதித்துறையும் மற்ற 2 அங்கங்கள், உண்மையில் ஒரு அரசாங்கம் பண்ணால் 3 அங்கம், ஒன்று சட்டவாக்கத்துறை, மற்றது நிறைவேற்றுத்துறை, மற்ற நீதித்துறை. அப்போ நிறைவேற்றுத்துறையில் இந்த தலைவரை பதவி விலக்கிற பொழுது மற்ற 2 துறையும் ஒன்றாக சேர்ந்து விலக்கணும். ஆனால் இப்போ இந்த நடைமுறை வந்து என்ன பொறுத்தவரை மிகவும் கஷ்டமானது. இப்போ சிலர் சொல்கிறார்கள் ஜனாதிபதிக்கு நம்பிக்கை இல்லாது, அது வந்து ஜனாதிபதியை பதவி விலக்காது. ஆனால் இந்த நீங்கள் சொன்னது போல் நான் சொன்னது போல் இந்த குற்றப்பிரிவினை கொண்டு வந்து இவ்வாறு எண்பிக்கப்பட்டு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டு அப்போ 3/2 பெரும்பான்மை வேணும். உயர்நீதிமன்றமும் அவர் அந்த குற்றப்பிரிவினை உள்ள குற்றத்துக்கு குற்றவாளி, அதுக்கு அவர் புரிந்திருக்கிறார் அல்லது இயலாமை என்று தீர்மானிக்கும். 2ம் செய்யாமல் பதவி விலக்க முடியாது. 19ஆம் திருத்த சட்டத்தை மீள அமலாக்குவதன் மூலம் அல்லது 21ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இலகுவாக இந்த விடயத்தை செய்ய முடியுமா? அதாவது இலகுவாக ஜனாதிபதியை பதவி நீக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா? இல்லை இல்லை, அதற்கும் இதே அதெல்லாம் ஏனென்று சொன்னால் இப்போ 19ஆவது திருத்தம் இருக்க கூட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான் இருந்தவர். 19ஆவது திருத்தத்தை கொண்டு வந்தவரும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான். தொடர்ந்து அந்த அதிகாரங்களை வச்சிருந்தவரும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன செய்தார் என்றால் முன்பிருந்த ஜனாதிபதி தான் இருக்கிற காலம் வரையும் இந்த அமைச்சு பொறுப்புகள், அதாவது தேசிய பாதுகாப்பு, மகாவலி, சுற்றாடலை வச்சு கொண்டு இனி வர்ற ஜனாதிபதிக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது அவர் வச்சு கொண்டிருந்தவர். அது மாத்திரமில்லை, அவர் கூட தன்னுடைய பதவி காலத்தை பின்னர் நீடிக்க முடியுமான்னு யோசித்தவர். ஆனபடியால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை தொடர்ந்து இருந்து வருகிறது. நாடெங்கிலும் இடம்பெறுகின்ற போராட்டங்களில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், முழு அரசாங்கமுமே பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் முதன்மை பெற்றிருக்கிறது. அதேபோல் அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த கட்சி தாவுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. காலையில் ஒரு கொள்கையிலும் மாலையில் ஒரு கொள்கையிலுமாக இருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பார்த்திருக்கிறோம். 20ஆம் திருத்த சட்டத்துக்கு ஆதரவளித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தற்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. தற்பொழுது அரசாங்கத்தில் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக கூட பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அண்மையில் இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயம், இப்படி மோசமான அல்லது நியாயமற்ற கொள்கைகளை மீறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நாட்டினுடைய அரசியல் முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதானது ஒரு கனவு போன்ற விடயம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டிருந்தது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்படி கட்சி தாவுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தடுப்பதற்கு அல்லது அவர்களை தண்டிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் யாப்பில் என்ன மாதிரியான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன? இது நல்லதொரு கேள்வி. உண்மையில் வந்து இங்கே நாங்கள் 2 விடயங்களை பார்க்கணும். இந்த 2 விடயம் என்னவென்று சொன்னால், முதலாவது விடயம், ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் பின்னர் அவர் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன் மனச்சாட்சியின்படி செயற்படாது கட்சியின் கொள்கை என்று சொல்லிக்கொண்டு, அதாவது சொல்லப்போனால் சில வேளையில் கட்சியின் கொள்கையும் அவருடைய மனச்சாட்சியும் வேறையாக இருக்கலாம். அப்போ அவர் தன் மனச்சாட்சிக்கு மாறாக கட்சியின் கொள்கை என்று தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏனென்றா அவரும் சொல்லலாம், எனக்கும் மனச்சாட்சி இருக்குது, என்னுடைய கருத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் கட்சியின் கொள்கை வேறையாக இருக்கு, ஆனால் இந்த கொள்கை வேறையாக இருக்கணும். அப்போ அது ஒரு பிரச்சனை வரலாம். 2வது பிரச்சனை வரலாம், இவ்வாறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தண்ட விருப்பத்துக்கு அப்பப்போ இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டு இருக்கலாமோ, இதை அனுமதிக்கலாமோன்ற கேள்வி வரலாம். அப்போ இங்கே வந்து நாங்கள் பார்த்தா இந்த 19வது 20வது திருத்தத்தை பற்றி தானே இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மையில 19வது 20வது திருத்தத்தை மாத்திரம் எடுக்கக்கூடாது. நாங்கள் இது வந்ததோடு சேர்ந்து இதுக்கு முதல் இருந்த 2 திருத்தத்தையும் எடுத்தா 14வது திருத்தத்தில் உள்ளது, பிறகு 18வது இல்லாமல் போய் பிறகு 19வது வந்து பிறகு 20ல் போனது. அப்போ இந்த 4 திருத்தங்கள் எடுத்து பார்த்தா இப்போ இந்த திருத்தங்களில் வந்து பெரும்பாலும் இந்த திருத்தத்துக்கும் வாக்களித்தவர்களாம் பிற மற்ற திருத்தத்துக்கும் வாக்களித்தார்கள். இப்போ இனி வரப்போவதற்கும் அவர்கள் பெரும்பாலும் வாக்களிப்பார்கள். ஆனபடியால் இவர்கள் ஒரு கொள்கை என்று செயற்பட என்று தான் சொல்ல போகணும். அப்போ இங்கே வரக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருவர் வந்து அவ்வாறு கட்சிக்கு மாறி கட்சியின் கொள்கைக்கு மாறி வாக்களிக்கிற பொழுது அதை பற்றி ஒரு ஏற்பாடு இருக்குது அரசியலமைப்பில். உறுப்பினர் 99(13) நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த கட்சி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ அந்த கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை
அந்த கட்சி தன் கட்சியிலேருந்து நீக்கினா, அந்த ஒழுக்காட்டு காரணத்துக்கு நடவடிக்கை எடுத்து நீக்கினா அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் இழப்பார். அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் இழப்பார். அப்போ கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க போதென்று எதிர்பார்த்தா அவர் முதலே போய் என்ன செய்வார், ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் போய் ஒரு தடை ஆணையம் எடுப்பார். அதாவது இந்த கட்சி தனக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பிறகு மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து மேன்முறையீடுகள் என்று அது சில காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் இந்த அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், அவர் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்து அவரை விலக்கினா, கட்சியிலிருந்து விலக்கின பிறகுண்டா அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னால், விலக்கின பிறகுண்டா 1 மாதத்துக்குள்ள உயர்நீதிமன்றத்துக்கு போகணும். உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கிட போகணும். அதாவது இந்த ரிட் வழக்கு மாதிரி ஒன்று போடணும் உயர்நீதிமன்றத்தில் 1 மாதத்துக்கு கட்சியில் விலக்கின பிறகு. ஆனால் இவர் விலக்க முதலே கட்சி தனக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க போதென்று கண்டு அதற்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் போய் தடையான எடுத்து அதை காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டு போகலாம். மேன்முறையீடுகள் எல்லாம் காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் விலக்கினா அவர் உயர்நீதிமன்றத்தில் போய் 1 மாதத்துக்குள்ள வழக்கு போடணும். தன்னை விலக்கினது பிள்ளையாண்டு அதை உயர்நீதிமன்றம் 2 மாதத்துக்குள்ள தீர்க்க வேணும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அது ஒரு நாளும் 2 மாதத்தில் தீர்க்க முடியாது. ஏனென்றா நிறைய காலம் அது செல்லக்கூடும். அப்போ இங்கே வரக்கூடிய இந்த பிரச்சனை என்று சொன்னால், முதல்ல அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் உயர்நீதிமன்றம் பார்க்கும் இவரை கட்சியாளர் விலத்தினது சரி ஒன்று. அப்படி விலத்தினது சரியென்று உயர்நீதிமன்றமும் சரியென்று சொன்னால் தான் அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரையை இழக்க போகிறார். இங்கே வேறு பிரச்சனைகளும் இதோட சம்மந்தப்படுது. இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், ஒரு பகிரங்க அரசியலுக்கு போகிறவர் தன்னிடம் இருக்கிற சொத்துக்களை வெளிப்படுத்துவான். அப்போ நானண்டா சொல்லுவேன், இந்த அரசியலமைப்பு எப்படி மாற்ற வேணும் என்று சொன்னால், நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இந்த இடத்துல ஒன்றை சொல்லுது என்னன்னு சொன்னால், இப்போ நான் குறிப்பிட்டதான் தானே இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் முதலே தடை ஆணையம் எடுக்கலாம் என்று சொல்லி, ஆனால் ஒன்று அவரை விலத்தினா அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு தான் பெறணும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இப்போ கொடுத்துருக்கிற இந்த 21வது திருத்த பிரேரணையில் அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்கிறேன் வேண்டாம், இவ்வாறான சூழ்நிலையில் அவர் வேறு எந்த நீதிமன்றத்தும் போகிறார். ஆக உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திரம்தான் பெறணும். உயர்நீதிமன்றமும் 2 கிழமைக்குள்ள அந்த தீர்மானத்தை சொல்ல வேணுமெண்டா. அப்போ என்ன நடக்குமெண்டா, அப்படி கட்சியை மாறி கொள்கையை மாறி அதோட இன்னொன்றையும் ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கு, உயர்நீதிமன்றம் பார்க்கணும் இவர் கட்சிக்கு மாறி அந்த உண்மையாக அந்த பிள்ளையை விட்டுருக்கிறாருன்றதை மற்ற வேறு ஒன்றையும் பார்க்கக்கூடாது. பார்த்தா 2 கிழமைக்குள்ள தீர்ப்பை சொன்னால் அவர் அதோட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இல்லாமல் போவார். ஆனால் இங்கே பெறக்கூடிய பிரச்சனை என்றால், அவர் ஏற்கனவே கையுயர்த்தி இருந்தால் அது கையுயர்த்தி நிறைவேற்றப்பட்ட சட்டம் மாறாது, அது தொடர்ந்து இருக்க தான் போதும். இப்போ உள்ள சூழ்நிலையும் அதுதான். அவரை பிறகு கட்சி விலத்தினா போல அவர் கையுயர்த்தி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் மாறாது. ஆனால் இதுக்கு மேலதிகமாக நான் ஒன்றை சொல்லலாம் என்னென்னா, இந்த பகிரங்க அரசியலுக்கு வருகிறவர்கள் தங்களோட சொத்துக்களை கட்டாயமாக வெளிப்படுத்த வேணும் என்ற கட்டாய தேவைப்பாடு அரசியலமைப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க அவர்கள் அதை வெளிப்படுத்தாமல் விட்டால் அவர்களுடைய பதவி தானாகவே இல்லாமல் போகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை கொண்டு வருவோம். அவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அல்லது அவரை வெளிப்படுத்தாமல் விட்டால் அது தானாகவே இல்லாமல் போகிற மாதிரி கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல, அப்படியான சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கிற பிரசு ஒருவர் இது தொடர்பில் வழக்கு போடக்கூடிய மாதிரியும் அந்த சட்டத்தில் ஏற்பாடு இருக்கும். ஏனென்று சொன்னால், இப்போ இங்கே பலர் நினைக்கிறேன் என்று சொன்னால் கதிரைகளை மாற்றுவோம். இப்போ என்ன பொறுத்த மட்டும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவை வெளியில் போகிறத்தாலேயோ அல்லது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வெளியில் போகிறத்தாலேயோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துட்டு வேண்டாம். இல்லை, இங்கே பல மாற்றங்கள் அடிப்படையில் வருவான். இங்கே இருக்கிற பல மாற்றங்கள் அடிப்படையில் வருவான். ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் பெறவும். அது வராமல் ஆட்களையோ கதிரைகளையோ மேசைகளையோ மாத்திரத்தால் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு நன்மை ஏற்பட போவதில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இலங்கை அரசியல் யாப்பில் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் இறைமை என்பது மக்களிடமே இருக்கிறது என்பதாக இருந்தது. இப்பொழுது நாட்டில் மக்களுக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கம் இருப்பதாக தான் மக்கள் கூறுகிறார்கள். அதன் காரணமாக தான் வீதியில் இறங்கி அவர்கள் போராடுகிறார்கள். இப்போதும் கூட அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜனாதிபதியை, பிடிக்காத ஒரு அரசாங்கத்தை, பிடிக்காத ஒரு பாராளுமன்றத்தை, பிடிக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அகற்றுவதற்கு வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதே தவிர, அவர்களால் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை உடனடியாக பதவி நீக்கவோ அல்லது உடனடியாக ஒரு தேர்தலை கோரி அல்லது அவர்கள் விரும்பாத ஒரு நபருக்கு எதிராக ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு கூட யாப்பில் ஏதேனும் ஏற்பாடுகள் இல்லை என்றே நான் அறிகிறேன். அண்மையில் பிரித்தானியாவில் கூட இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து அவர்கள் கோரியதற்கு அமைய அந்த தொகுதியில் மாத்திரம் தேர்தல் நடத்தப்பட்ட நிலைமை சில வருடங்களுக்கு முன்னர் பதிவாகியிருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இலங்கையில் கூட உள்ளடக்கப்படுவதற்கு, இலங்கையின் யாப்பில் உள்ளடக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்றனவா? உண்மையில பாராளுமன்றத்தை நான் சொல்லலாம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அப்படின்னா பாராளுமன்றத்தை கலைக்கணும்.
கலைக்க வேணும்னு சொன்னால் ஜனாதிபதியால் இப்போ உள்ள நிலையில் கலைக்க இயலாது. ஏனென்றால் 2.5 வருடம் தான் முடிக்கல. அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மை கேட்டால் விடயத்தை கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க, மக்கள் தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டும் ஒன்று ஜனாதிபதி தானா பதவி விலகினா பிரச்சனை இல்லை, அண்டா அடுத்த தேர்தலுக்கு போக வேண்டி வரும். ஆனால் ஜனாதிபதி பதவி விலகினாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அங்கே இப்போ அவருடைய எஞ்சிய காலத்துக்கு ஜனாதிபதி பதவி விலகினோட பிரச்சனை தீர்மானம் இல்லை. எங்களுடைய அரசியலமைப்பின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, அவர் பதவி விலகினால் விலக்கப்பட்டார் அவருடைய எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் எஞ்சிய காலத்துக்கு ஜனாதிபதியாக இருப்பார். ஆனால் அந்த அவர் தேர்ந்தெடுப்பதை 1 மாதத்துக்கு செய்வோம். அந்த 1 மாதத்துக்கு பிரதமர் ஜனாதிபதி பதவியை எடுப்பார். அப்படி பிரதமர் இல்லையா சபாநாயகர் எடுப்பார். அப்போ ஜனாதிபதி பதவி விலகினாலும் அல்ல விலக்கப்பட்டாலும் அங்கே உடனே ஜனாதிபதி தேர்தலுக்கு போகிறதுக்கு இடமில்லை. அப்போ என்ன நடக்க வேண்டி வரும்னா பாராளுமன்றம் உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக இருக்க போகிறார். ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் சபாநாயகருக்கு. அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்த விடயம், நாட்டினுடைய ஜனாதிபதியை பதவி நீக்கியதற்கு பிறகு அல்லது அவர் பதவி விலகுவாராக இருந்தால் இடைக்காலத்தில் உயர்நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் ஜனாதிபதியாக செயற்பட வேண்டும் குறுகிய காலத்துக்கு என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு யாப்பில் இடம் இருக்கிறதா? என்னை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு ஏற்பாடு இருப்பதாக இல்லை. ஏனென்றால் அதை சிறப்பில் சொல்லியிருக்குது, அந்த எஞ்சிய காலத்துக்கு ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒருவரை ஜனாதிபதி பதவியை வைப்பதற்கு தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்படி பிரதம நீதியரசரை கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் அங்கே எப்படி செய்யலாம்னு சொன்னால் ஒன்றில் நாங்கள் இந்த கட்சியில் சொல்லுகிற கட்சியில் ஒன்றிலிருந்து நியமன பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தான் ராஜினாமா செய்து அவற்றை இடத்துக்கு இவரை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து பின்பு அவரை நியமித்து பிறகு அவரை ஜனாதிபதியாக்குவது பாராளுமன்றத்துக்குள்ளாக. அப்படியா? அதற்கான வாக்கெடுப்பின் போது 3/2 பெரும்பான்மை அவசியம் இல்லை. அதற்கு 3 சாதாரண பெரும்பான்மையில் அவர்கள் தீர்மானிக்கலாம் இவர் அந்த எஞ்சிய காலத்துக்கு ஜனாதிபதியாக இருக்க போகிறார். நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சில விடயங்களை மாத்திரம் சுருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். நாடெங்கிலும் தற்பொழுது போராட்டம் இடம்பெற்று வருகிறது. பிரதான போராட்டம் காலிமுகத்தடலில் 3 வாரங்களாக இடம்பெற்று வருகிறது. இதற்கு ஆதரவாக பல இடங்களில் நாடு முழுவதும் பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கின்றன. அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரம்புக்கான பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களை பல்வேறு தரப்பினர் விமர்சித்து வருகிறார்கள். முக்கியமாக அண்மையில் கொழும்பு நகரில் ஒரு போராட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறையினர் முள்கம்பிகள் பொருத்தப்பட்ட வீதி தடைகளை வைத்திருந்தமை ஒரு பெரிய விமர்சனமாக அமைந்திருந்தது. இப்படி காவல்துறையினர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் சட்ட ரீதியானதா? அதுக்கு யாப்பில் இடம் இருக்கிறதா? இப்போ இங்கே இந்த காவல்துறையினர் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் அதில் மக்களுக்கு உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, நடமாடும் சுதந்திரம் இருக்குது. அவர்கள் வீதியில் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடத்தலாம், தங்களோட கருத்துக்களை செய்யலாம், ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம். இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை உரிமைகள். இப்போ உயர்நீதிமன்றம் பல முக்கியமான வழக்குகளில் இப்போ நான் நினைக்கிறேன் போன வருடம் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி குருகுல சூரியன்ற ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் தெளிவாக இதற்கு முன்னர் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளை ஆதாரம் காட்டி ஒரு வழக்கு ஜனகோஷ வழக்குன்ற ஒரு பழைய வழக்கு, அதை விட வேறு பல வழக்குகளை ஆதாரம் காட்டி உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சது மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்குது. இந்த உரிமை கட்டுப்படுத்தப்படக்கூடாது. ஏன்னா இது அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமை, அடிப்படை உரிமை. அப்போ அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள், இந்த பேரணிகள் எல்லாம் அவருடைய உரிமைகள். அப்போ போலீசார் அவைகளை தடுத்து நிறுத்துவது என்று சொல்லியிருக்க உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு தேசிய பாதுகாப்புக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்று வந்தால் அது வேறு. மற்றும்படி அவர்கள் இதில் தலையிடக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த முள்ளுக்கம்பி வேலி அமைப்பது என்பது மிக ஆபத்தானது. ஏனென்று சொன்னால் நான் கூட முதல்ல அந்த சமூக வலைத்தளங்கள் அதை பார்த்த நேரம்
எனக்கு அது முதல்ல புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் நினைத்தேன் வேறு ஏதோ படம் என்று இருந்து விட்டேன். பின்புதான் நான் அறிய வந்தேன். பின்புதான் அதை கவனித்து பார்த்தேன். அங்கே அந்த கருப்பு துணியால் போட்டு உள்ளுக்குள்ள அது ஏன் இவர்கள் கருப்பு துணியால் அதை மூடியிருந்தார்கள்னு எனக்கு விளங்கவில்லை. ஒன்றில் ஊடகவியலாளர்களோட பார்வைக்கு தெரியாமல் இருக்கவா, அல்லது இப்படி இந்த எதிர்த்து வருகிறவர்கள் அதை வந்து தள்ளுகிற பொழுது அப்பொழுது அந்த கம்பி அதுகள் குத்து அவர்கள் காயப்படக்கூடிய ஒன்றை ஏற்படுத்துவான்னு எனக்கு தெரியும். அது எதுவாக இருந்தாலும் இது மிக ஆபத்தானது. ஏனென்று சொன்னால் பொதுவாக எங்களோட சட்டத்தில் வந்து நான் அடிப்படை உரிமை என்று சொன்னேன். அடிப்படை உரிமை மாத்திரமல்ல, குற்றவியல் சட்டமும் இருக்கு. இப்போ ஒருவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாரதூரமான காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் அங்கே ஒரு சட்டத்துக்குள்ள குற்றவியல் குற்றத்தையும் புரிகிறோம். ஆனபடியால் போலீசார் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வெறுமனே அரசியலமைப்பையும் அடிப்படை உரிமைகளையும் மீறுவது மாத்திரமல்ல, குற்றவியல் குற்றமாகவும் இருக்குது. ஏனென்ற நாட்டில் வந்து இந்த சட்டத்துக்கு போலீசாரோ அல்லது யாருமோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலே இல்லை. அப்போ போலீசார் என்ற உடனே அவர்கள் இப்போ நான் வந்து அப்படி ஒரு முள்ளு கம்பியை வெளியே போட்டால் போலீசார் என்ன கைது செய்வார்கள்? ஏன் நான் ஒரு ஊரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை செய்கிறனர். அதே சட்டம் தான் போலீசார் அந்த குற்றத்தை புரிகிற பொழுதும் அங்கே இருக்கக்கூடும். ஆனபடியால் இது இவ்வாறான நடவடிக்கைகள் வந்து மேலே சட்டத்துக்கு மாறாக இருக்குது. அதை விட சில சந்தர்ப்பங்களில் போலீசார் வந்து நீதிமன்றங்களுக்கு போவார். நீதிமன்றத்துக்கு வந்து அவர்கள் நீதவான் நீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு தொடர்பாக ஒரு சட்டம் இருக்குது. அதில் வந்து சொல்லியிருக்கு. அதாவது குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தில் வந்து நான் நினைக்கிறேன் பிரிவு 106 நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு பொது ஒழுங்குக்கு, பொது அமைதிக்கு பெரிய ஒரு பிரச்சனை பெறும் என்று சொன்னால் நீதவான் நீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக இதை எடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் பொதுவாக நீதவான் நீதிமன்றமும் பல சந்தர்ப்பங்களில் அவ்வாறான போலீசார் கேட்டதுக்கு இணங்க அவ்வாறான தடை ஒன்றையும் வழங்கல. என்னென்னு சொன்னால் இது மக்களுடைய உரிமை, மக்களுடைய ஜனநாயக உரிமை. மற்றது ஜனநாயக வழியில் போராடுகிற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுக்கிற பொழுது அது சில வழிகளில் அவர்கள் வன்முறைக்கு போவதாகவும் அமையலாம். ஆனபடியால் இந்த ஜனநாயக உரிமைகள் கட்டாயம் பாதுகாக்கப்படணும். அதே நேரம் போராட்டக்காரர்களும் நான் சொல்லுவேன் அவர்களும், ஆனால் இதுவரை அவர்கள் மிகவும் கட்டுப்பாடாக நடந்து கொள்கிறார்கள், வன்முறைக்கு போகவில்லை. இதை தொடர்ந்து அவர்கள் பேண வேணும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பெறக்கூடிய நிலைமைகள், சந்தர்ப்பங்கள் கூட அண்மை காலமாக அதிகமாக இருந்திருக்கிறது. முக்கியமாக வடகிழக்கு மாகாணங்களில் இது அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கடந்த தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு எதிராக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் முன்வைத்த முறைப்பாடு ஒன்றுக்கு அமைவே களுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது, தடையாணையை பிறப்பித்திருந்தது. கடந்த காலங்களில் வடகிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த நினைவேந்தல் கூட்டங்கள், காணாமல் போனவருடைய போராட்டங்கள் போன்றவற்றுக்கு தடை விதிக்கின்ற நிலைமை இருந்தது. குறிப்பிட்ட சில தரப்பினரை இலக்கு வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடாது போன்ற தடை உத்தரவுகள் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி காவல்துறையினர் நடந்து கொள்வதற்கு சட்ட ரீதியாக இடம் இருக்கிறதா? இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தமட்டில் பொதுவாக சொல்வதாக இருந்தால், முதலாவது நினைவேந்தல் என்பது நாங்கள் இது வந்து இந்த நிலைமாறு நீதி என்று ஒன்று இருக்கு, அதாவது டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த நினைவேந்தல் இருக்கிறது. அதாவது இறந்து போனவர்களுடைய நினைவுகளை மீட்டி அனுஷ்டிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது ஒரு, அதாவது நிலைமாறுகால நீதின்ற ஒரு பகுதி. அப்போ இதை செய்வதால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட போகிறதில்ல. ஆனபடியால் அதை தடை செய்வதற்கு ஒரு தேவையும் இல்லை. அது அவருடைய உரிமை. அதாவது இறந்தவர்களுடைய பேரில் அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக அல்லது அவருடைய நினைவாக அவர்களுக்காக அந்த நினைவை என்பது அது இலங்கையில் மாத்திரம் உலகத்தில் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச ரீதியாக, அதாவது சர்வதேச தாபனங்களால், சர்வதேச பொறிமுறைகளில், அதை விட முக்கியமாக இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் முக்கியமான ஒரு அம்சமாக கூட இது இருக்குது. அதுபடியாக அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அது மாத்திரமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஊர்வலங்களோ ஆர்ப்பாட்டங்களோ செய்கிற பொழுது அது உரிமை, ஜனநாயக உரிமை. அப்போ எப்போ இதால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது, பெரிய ஒரு குழப்பம் கலவரம் அப்படி வருகிற பொழுது அதை தடுப்பதற்கு முடியும். அதை விட்டு போட்டு எல்லா சந்தர்ப்பங்களும், ஏன்னா நாங்கள் பார்க்கணும், இந்த சாதாரண சட்டங்கள் உள்ளதை விட அரசியலமைப்பு தான் மேலானது. இந்த அரசியலமைப்பால் சொல்லப்பட்ட உரிமையை சாதாரண சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் எப்போ கட்டுப்படுத்தலாம்னா அதால் ஒரு பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு கலவரம், பெரிய ஒரு குழப்பம், பலர் இறக்கப் போகிறார்கள், பல சொத்து, அப்படியான ஒரு நிலைமை நான் எதிர்பார்க்கையில் வடக்கு கிழக்கில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவங்களின் போது ஏற்படுவதற்கு இடம் இருக்கேன்.
அவ்வாறு ஏற்படாத வரைக்கும் அது ஜனநாயக உரிமை. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அண்மை காலமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அதிகமாக போற்றப்படுகிறது. உண்மையில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பெரிஸ் தலைமையில் தற்பொழுது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இயங்குகிறது. நீங்கள் கூட அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மாணவர்கள் அதிகமாக அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய செயற்பாடுகளை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையில் வந்து நான் சட்ட பேராசிரியராக இருந்தாலும் நான் ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கிறேன். அதே மாதிரி சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆயுள்கால உறுப்பினராகவும் இருக்கிறேன். இதை விட நான் சட்டம், அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மாத்திரமில்லை, சட்ட கல்லூரியிலையும் நான் கற்பித்து வருகிறேன். திறந்த பல்கலைக்கழகத்தையும் கற்பிக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் படிப்பிக்கிறேன். ஆனபடியால் பொதுவாக பெரும்பாலானவர்கள் அதில் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய மாணவர்களும் இருக்கிறார்கள். இந்த விதத்தில் அவர்களுடைய வகிவங்க பொருத்தமல்ல நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் சட்டத்திறனிகள் என்று சொன்னால் வெறுமனே தங்களுடைய கட்சிக்காரருக்காக பழக்கு பேசுவதோடு அவர்கள் நின்றுவிடக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது சமூகத்தில். தங்களுடைய அந்த பொறுப்பை அவர்கள் மிகவும், அதாவது இன்றைக்கு சொல்லப்போனால் நேற்றைய தினம் கூட நாங்கள் இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடந்தது, இதுகளை நடத்திய போது மற்ற பீடங்களைச் சேர்ந்த எங்களுடைய பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கூட எங்களை வந்து மிகவும் கௌரவமாக சொன்னார்கள். உங்களுடைய ஆட்கள் தான் இப்பொழுது எல்லாம் முன்னே செய்கிறார்கள், பாராட்ட. அது வந்து மேலும் எங்களுக்கு பெருமைப்பட வேண்டிய விடயம். அதுபடியால் அவர்கள் அதை பொறுப்புடன் செய்வது என்னை பொறுத்த மட்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. அந்த விதத்தில் நானும் கூட பெருமை அடைகிறேன். தற்போது இருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அதற்கு எதிரான போராட்டங்கள், இந்த விடயங்களில் தமிழ் மக்கள் என்ன மாதிரியான பங்கு பற்றுதலை மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியாக அந்த விடயத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தில் பல வகையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சில தரப்பினர் நேரடியாக இந்த போராட்டங்களை பங்கேற்க வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்கள் சொன்னாலும் கூட பல்வேறு தரப்பினர் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும், தங்களுடைய அபிலாஷைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும். சிலர் கூறுகிறார்கள் தமிழ் மக்கள் இந்த போராட்டங்களில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற ரீதியிலான கூட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இந்த விடத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்னை பொறுத்த மட்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று வரைக்கும் இந்த இன பிரச்சனை முக்கியமானது, அதுக்கு தீர்வு வரணும். என்னை பொறுத்த மட்டும் அந்த இறுதி தீர்வு வந்து ஒரு சமஷ்டி முறையாக வரணும். அதாவது இந்த மாகாண சபை முறைமை வந்து போதுமானதா இல்லை. ஆனால் அவ்வாறான ஒரு சமஷ்டி முறை என்றைக்கு அது சமஷ்டி என்று சொல்லாட்டாலும், ஆனால் இப்போ இந்த மாகாண சபை முறைமைக்குள்ளே இருக்கிறது அதிகார பரவலாக்கம். ஆனால் சமஷ்டி முறை என்று வந்தால் அதிகார பகிர்வு. அப்போ அந்த அதிகார பயிர்வு என்பது வர வேண்டும். அது உலகத்தில் பல நாடுகள், சில சின்ன நாடுகளில் கூட, இலங்கையை விட சிறிய நாடுகளில் இருக்கிற ஒரு அரசியல் முறைமை அது வேணும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து இப்போ நாங்கள் எடுத்த உடனே சமஷ்டி என்று சொல்லி போய் அது நடக்கிற சாத்தியம் இல்லை. அப்போ நாங்கள் முதல்ல வந்து இருக்கிற அரசியலமைப்பில் இருந்து படிப்படியாக சொல்வார்கள் ஆங்கிலத்தை பிரிக் டு பிரிக் அப்ரோச் என்று ஒவ்வொன்று உண்டாகும். அப்போ இப்போ வந்து நான் இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கிற அதே நேரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஆளுநர் முறைமையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கேட்பது ஒரு நியாயமான ஒன்று. அடுத்தது, இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு, அதாவது தனி மனிதனிட்டு இந்த ஆட்சி அதிகாரங்கள் குவிக்கப்படாமல் விடைக்க நாட்டு மக்கள் என்ற முறையில் தமிழ் மக்களும் அதில் நன்மையை பெறுவார்கள். ஆனபடியால் இது தமிழ் மக்களுக்கும் சாதகமான ஒன்று. அதே நேரம் இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள் வருகிற பொழுது இப்போ இதோடு சேர்த்து நான் இன்னொன்றை சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த பிரேரணையில் கூட அது உள்ளடக்கப்படலை. நான் சொல்லுவேன் கட்டாயம் அது உள்ளடக்கப்பட வேணும். அவருடைய பிரேரணையில் அது நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பது. இப்போ உதாரணமாக எங்களுக்கு தெரியும், முன்னர் பிரதம நீதியரசராக இருந்தவர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கா, அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு விரிவுரையாளரும், நான் வந்த நேரம் அவர் என்னுடைய பீடாதிபதியாகவும் பீட தலைவராகவும் இருந்து அப்போ அவரை வந்து பதவி விலக்கின முறை. அப்போ இன்றைக்கு வந்து இப்போ அப்படியான ஒன்று அரசியலமைப்பில் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது என்னென்று சொன்னால், அதாவது பாராளுமன்றம் ஒரு குழுவை அமைச்சு அவருடைய தீர்மானத்தின் மீது பாராளுமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி விலக்கலாம். அது மாற்றப்படணும். அது வந்து அதாவது நீதித்துறை சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் அந்த அதாவது மேல்நிலை நீதிமன்ற நீதியரசர்களை பதவி விலக்கிறதுல கூட கட்டுப்பாடு கொண்டுருவோம். அப்போ அது கட்டாயம் இந்த இதில் உள்ளடக்கப்படணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுகிற பொழுது அல்லது இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள் வருகிற பொழுது என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு அல்லது அவருடைய அரசியல் உரிமைகள் அல்லது அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் இவைகள் மீறப்படுகிற பொழுது இங்கே நாங்கள் போகிற இடங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு, அதே மாதிரி உயர்நீதிமன்றம்,
அதே மாதிரி நீதிமன்றங்கள். அதை விட இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள் வரைக்கும் அதோட பயன் எல்லாருக்கும் பேர், எங்களுக்கு தான் சேர்ந்து பேர். ஆனபடியால் இப்போ தமிழ் மக்கள் சொல்லலாம், நாங்கள் இப்பொழுதுள்ள ஜனாதிபதிக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை, இப்பொழுதுள்ள பிரதமருக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை, ஆனபடியால் நாங்கள் ஒதுங்கி இருக்கோம். இப்போ என்னை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை தனிப்பட்ட நபர்கள் அல்ல, இந்த எங்களை இந்த அரசியலமைப்பில் உள்ள இந்த முறைமைகள் மாறணும். அடிப்படையில் அந்த முறைமைகள் மாறாத வரைக்கும் ஆக்களை மாற்றி பிரயோசனம் இல்லை. ஆனபடியால் அந்த மாற்றங்களுக்கு நாங்களும் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி பேராசிரியர் அவர்களே, பயனுள்ள பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். தற்போதைய கால சூழ்நிலையில் மக்களுக்கு மிக விளக்கமான விடயங்களாக இந்த உங்களுடைய தகவல்கள் அமைந்திருக்கும். உங்களுடைய காலத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய உங்களுக்கு மிகவும் நன்றிகள். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். தற்போதைய கால சூழ்நிலையில் சட்ட ரீதியாக அல்லது யாப்பு ரீதியாக இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகலாம், யாப்பு எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, யாப்பு எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்கிறது போன்ற பல விளக்கங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சதீப் குமாருடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.